குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 108 பாயிண்ட் நெகட்டிவாக 25,959 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 19 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. 25,900 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸை கண்டிப்பாக இன்னைக்கு ஃபில் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 25,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தது 25,700 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 26,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்ததாக 26,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நேற்று 32 பாயிண்ட் நெகட்டிவாக 58,835 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,264 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தது 58,500 நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் 58,200 58,000 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். FIS 4,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 4,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறாங்க, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.